நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இல்லத்தில் பார்க்க போகிற ஸ்பெஷல் என்னென்னா பாவ்பாஜி மசாலா தாங்க. பாவையும் நம்ம வீட்லேயே, அதாவது பண்ணை தான் பாவுன்னு சொல்லுவாங்க, அதையும் வீட்லேயே எப்படி சூப்பராக சிம்பிளாக செய்யலாங்கிறதையும், அது கூட பாஜியையும் எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க முழுசாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. முதல்ல நம்ம பாவு பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறதுக்கு ஒரு நம்ம டோ ரெடி பண்ணோம் இல்லையா, அப்போது ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் சுகர், நான் கொடுத்துருக்குற அளவுப்படி சுகர், ஈஸ்ட், அப்புறம் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் நான் பயன்படுத்திருக்கிறதுனால இது வந்து அந்த ஸ்டாண்டிங் டைம்னு ஒன்றும் தேவையில்லை. இதில் வந்து நான் முட்டையும் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். முட்டை வேணாங்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 1/2 கப்பு மில்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1.5 கப்பாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப வந்து வேறு எந்த சேஞ்சும் வேண்டாம். இது நல்லா கலக்கிக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டுக்கு ஸ்டாண்டிங் டைம் தேவையில்லைங்கிறனால உடனே நல்லா முட்டையை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மாவை சேர்க்க போகிறோம். இதே வந்து நீங்கள் இந்த நார்மல் ஈஸ்ட்டு கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்க மாதிரி இருக்கும், கடுகு போல், அந்த மாதிரி ஈஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஸ்டாண்டிங் டைம் கொஞ்சம் நேரம் விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா அது வந்து பபுளாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாவை போட்டு பிசையலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மாவை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் தளர்வான மாவாக தான் நம்ம பிசையணும். நிறைய நேரம் பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கையால் நல்லா மேலிஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தூரம் நம்ம வந்து நல்லா அழுத்தி, அதாவது மேலிஷ் உள்ளங்கையில் உள்ள ஒரு ப்ரெஸ் கொடுத்து நம்ம எவ்வளோ தூரம் பிசைகிறோமோ அவ்வளோ தூரம் இது சூப்பராக இருக்கும். இப்போ இது 1/2 கிலோ மாவில் நான் ஒரு கையளவு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்க்குறேன். அது ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஒரு கையளவு அப்படியே கை கூப்பிச்சாப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. பால் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து நல்லா அந்த பால், முட்டை, ஈஸ்ட்டு எல்லாம் ஒன்று கலந்த அந்த மிக்ஸில் வந்து நம்ம நல்லா இந்த மாவை வந்து ஒன்று சேர்க்க போகிறோம். ஓரளவு கலந்ததுக்கு அப்புறம் நமக்கு தண்ணி தேவைப்படும்னு தோணும் இல்லையா, அப்போ வந்து தண்ணி தெளிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையுங்க. கையில் பிச்சுப்பாக ஒட்டுனா தான் நல்லது. ஏன்னா அது மேலிஷ் பண்ண அது வந்து நல்ல ஏர் ஃபார்ம் ஆகி நல்லா அந்த வந்து சாஃப்ட் இன்னும் வந்து இலகி கொடுக்கும். இது வந்து கெட்டியாலாம் இது வந்து வைக்கக்கூடாது. கெட்டியாக இருந்துச்சுன்னா ஹார்டாக இருக்கும் பண்ணு. அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் தளர்வாக வச்சுக்கணுங்கிறது. இப்போ இதை வந்து நான் ஏர்ஃப்ரையரில் தான் பேக் பண்ண போகிறேன். ஏன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக. இதே மெத்தடில் நம்ம வந்து இதே ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸில் நம்ம ஜஸ்ட்டு ஓவன்லேயும் பேக் பண்ணலாம், அல்லது குக்கரில் கேக் பேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி பேக் பண்ணலாம். இப்போ அந்த கை மாவு இருக்கு இல்லையா, அந்த ஒரு கை எடுத்து வச்ச மாவை இதில் சேர்த்து நம்ம பிசைகிறோம். இந்த மாதிரி பிசைகிறதுக்கு வந்து நான் இப்போ பவுலில் போட்டிருக்கனால இது பிசைகிறேன். ஏன்னாக்கா நம்ம தளர்வாக பிசையும் போது கையில் வந்து அந்த ஒட்டும் நமக்கு வந்து பிசைறதுக்கு முடியாது சில நேரத்துக்கு. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி மாவை கொஞ்சம் போட்டுட்டு பிசையும் போது நமக்கு பிசைகிறதுக்கான ஒரு அந்த எப்படி சொல்கிறது, அந்த நல்ல வாட்டமாக இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறது. இப்போ நீங்கள் சில பேர் வந்து இந்த மாதிரி பவுல்லே பிசைய முடியல அப்படின்னாக்கா அந்த தளர்வான மாவை எடுத்து கவுண்டர் டாப்லேயோ இல்லை ஒரு மேட், பேக்கிங் மேட் மாதிரி இருக்கும், அதையோ போட்டு அந்த மாவை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாலிஷ் பண்ணி பிசைங்க. உள்ளங்கையால் ஒரு ப்ரெஸ் கொடுத்து பண்ணுறது தான் மாலிஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நல்லா பிசையலாம். அதுக்காக தான் அந்த தொடு மாவு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கொஞ்சம் மாவை எடுத்து வச்சு அதை போட்டு பிசைறது. அந்த மாதிரி பிசையும் போது மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம பிசைறதுக்கு ஒரு தோதாகவும் இருக்கும், அது வாட்டமாகவும் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம். பட்டர் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸாவது நம்ம பிசையணும். நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா அந்த பட்டர் எல்லாம் அந்த மாவில் நல்லா கலந்து மறுபடியும் அது ஒரு இலகி ஒரு சாஃப்ட்டு கொடுக்கும். நமக்கே தெரியும் அந்த டிஃப்ரெண்ட். அது வரைக்கும் நல்லா பிசைங்க. அதுக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகுது ஆகும் அந்த மாதிரி ஆகிறதுக்கு. ஸோ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த பவுலில் பிசையறதுக்கு உங்களுக்கு வாட்டமாக இல்லைன்னா 2 கை கொடுத்துமே நீங்கள் ஒரு மேட்டில் வச்சோ இல்லை கவுண்டர் டாப்லேயோ நல்லா பிசையலாம். கையில் வந்து ஒரு சாஃப்டான பதம் நமக்கே தெரியும். ஆனால் லைட்டாக ஒட்டிட்டு தான் இருக்கும், ஒட்டாமல் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் இதை எடுத்துனாக்கா சாஃப்ட்னஸ் நமக்கு தெரியும்.
இது வந்து நம்ம ஸ்டாண்டிங் டைம் 1 hour விட போகிறோம் இல்லையா? விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிசையக்கூடாது. அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிடணும். அதுக்காக தான் முன்னாடியே நிறைய நேரம் பிசைகிறது. இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி உருண்டு பதத்துக்கு வருது பாருங்கள். அப்படியே எடுத்தோன்னா அப்படியே உருட்டின பதத்துக்கு வரும். பிசு பிசுன்னு இருந்தாலுமே கூட அந்த ஒரு சாஃப்ட் ஒரு இலகுன பதம்னு ஒன்று வரும். இந்த பதம் கரெக்டான பதம். கரெக்டாக நான் பட்டருக்கு முன்னாடி ஒரு 5 minutes, பட்டருக்கு அப்புறம் ஒரு 4 minutes நான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் கையில் எண்ணெய், ஒரு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை தொட்டுக்கிட்டு அதை நான் ஒரு டோவாக நல்லா ஃபார்ம் பண்ணி அந்த ப்ரூஃப் ஆகும் இல்லையா, அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த பாத்திரத்துலேயும் எண்ணெயை தடவி விட்டுட்டு நம்ம ஒரு சீலிங் ரேப் போட்டு மூடி 1 hour அப்படியே வச்சிட போகிறோம். அவ்வளோதான். இப்போ டோ ரெடி. இந்த 1 hourக்குள்ளே நம்ம பாஜிக்கான ப்ரிப்ரேஷன் நான் கொஞ்சம் பண்ண போகிறேன். இது நான் மத்தியானமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பண்ணுக்காக. இப்போது அதில் பார்த்திங்கன்னா பாஜிக்கு நம்ம கொஞ்சம் காய் எடுத்துக்க போகிறோம். காலிஃப்ளவர் ஒரு 1/4 கப்பு, ஒரு 3 அல்ல 4 பீன்ஸு, பட்டாணிக்கு ஒரு 1/4 கப்பு, கேரட்டு கொஞ்சோன்னு, உருளைக்கிழங்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு. இதுதான் பேசிக்காக உள்ளது. இதை எடுத்துட்டு நம்ம வந்து குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு விசில் அல்ல 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். குக்கர் விசில் விட்டதும் நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை நான் வந்து மத்தியானமே சமைக்கும் போதே நான் இதை வந்து ப்ரிப்ரேஷன் மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா பண்ணையும் ஃபஸ்ட்டே கொஞ்சம் பண்ணால் தான் ஆறி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பன்னு பேக் பண்ணுற நேரத்தில் இந்த ப்ரிப்ரேஷனையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு நம்ம டின்னருக்கு தான் மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் இந்த மாதிரி தான் பாவ்பாஜி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரித்துக்கு நீங்கள் மத்தியானமே இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1 hourக்கு அப்புறம் நல்லா ரைஸ் ஆகியிருக்கு பாருங்கள். கரெக்டாக 1 hour தான் நான் வச்சுருந்தேன். இப்போ ஒரு மேட்டையிலையோ இல்லை வந்து சப்பாத்தி கட்டையிலையோ எதுவோ நல்லா அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே உருட்டினா மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக வரும் பாருங்கள். ஒட்டாமல் அழகாக வந்துடும். நல்லா இலகி பதமாக இருக்குது. இந்த அளவுக்கு இலகலாக இருந்த நல்லா அந்த ஏரெல்லாம் பபுள் ஃபார்ம் ஆகி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் பன்னு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் பிசையெல்லாம் இல்லை, தொடுமாவும் போட வேண்டாம். ஜஸ்ட்டு கையில் அப்படியே நீங்கள் தட்டினாலே சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நம்ம அந்த மேலே எண்ணெய் அதில் இது தடவுனதெல்லாம் இருக்கும், அந்த பட்டரு எல்லாம் இருக்கிறதுனால கையில் ஒட்டாது. ஜஸ்ட்டு ஒரு அளவுக்காக நான் வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஒரு உருண்டை தேவையான அளவு ஒரு மீடியம் சைஸுக்கு நம்ம உருண்டிக்க போகிறோம். நமக்கே தெரியும் அந்த அளவு எப்படின்ட்டு. அந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு அந்த பன்னு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருட்டிக்க போகிறோம். உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் மேலே ஸ்மூத்தாக வரா மாதிரி இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மூடினா மாதிரி ஒரு கப்பு போட்டு மூடினா மாதிரி நம்ம அந்த உள்ளங்கைக்கு மேலே இன்னொரு கையை வச்சு மூடினா மாதிரி இப்படி ரவுண்டு பண்ணிங்கன்னா உருட்டினீங்கனாலே அழகான ஷேப்பில் அது வந்துடும். இந்த மாதிரி எல்லா மாவையும் ஒரே அளவாக நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 11 இதை வந்து பெருசாகவும் ஒரு 4 வந்து சின்னதாகவும் நான் வந்து உருட்டிக்கிட்டேன். நீங்கள் பெருசாக நீங்கள் ஒரே மாதிரி உருட்டினீங்கன்னாக்கா ஒரு 13 வரும் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் ரெடியாக ஆயாச்சு. இதையும் நம்ம ஸ்டாண்டிங் டைம் கொஞ்சம் நேரம் விட போகிறோம், 1/2 hour. நான் இப்போ இந்த எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் வந்து நம்ம எண்ணெயோ பட்டரையோ தடவிட்டு இதில் வந்து ஸ்டாண்டிங் டைமாக அதிலே வைக்க போகிறோம். உங்களுக்கு வந்து நான்ஸ்டிக் இல்லை நார்மல் ஒரு எப்படி சொல்கிறது எவர் சில்வர் பாத்திரமோ இல்லை வந்து இன்டாலி பாத்திரமோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா அதுக்குள்ள பட்டர் பேப்பர் கூட போட்டு நீங்கள் வைக்கலாம். ஆனால் பட்டர் தடவி மேலே கொஞ்சம் மாவு தூவி இது பண்ணி விட்டு டஸ்ட் பண்ணி விட்டுட்டு வைக்கலாம். நான் இது நான்ஸ்டிக் பாத்திரங்கிறனால அப்படியே எண்ணெய் தடவிட்டு வைக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு வைக்கிறேன். ஒரு 1/2 hour சென்று காட்டுறேன் பாருங்கள். அது எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியும். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த அந்த கொடுத்த அந்த ஏரெல்லாம் உள்ளே ஃபார்ம் ஆகி நல்லா பபுளாக அப்படி உப்பிக்கிட்டு இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் கேப் விட்டா மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் 1/2 hourக்குள்ளேயே அது வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆன மாதிரி நல்லா உப்பிக்கிட்டு இருக்கும். இது 1/2 hour இல்லை 1 hour கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். வச்சிங்கன்னா நல்லா உப்பிக்கிட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணுற வேலை தான். இப்போ பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டினா மாதிரி நல்லா அது ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம பால் எடுத்து அது மேலே ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணி விட போகிறோம். மேலே வந்து தடவுனா மாதிரி வைக்க போகிறோம். அது எதுக்குன்னா ஒரு அழகான ஒரு ப்ரௌனிஷ் கலர் கொடுக்கறதுக்கு தான் பாலோ அல்லது முட்டையோ தடவுவாங்க. சில பேர் முட்டை தடவுவாங்க, நம்ம பால் கூட தடவிக்கலாம்.
இப்போது இந்த ஏர் ஃப்ரையரில் நான் 130 டிகிரி செல்சியஸ் வச்சு அதில் வந்து நான் 15 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணுறேன். 15 to 20 மினிட்ஸ்ங்கிறது கரெக்டாக இருக்கும் பேக்கிங் டைம். அந்த டெம்பரேச்சர் லெவல் மட்டும் உங்களுக்கு அவன்லேயோ இதோ மாறுபடும். அவங்கவுங்க அவனுக்கு தகுந்த மாதிரி அதை வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 15 to 18 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிருச்சு, எனக்கு ரெடி ஆகிடுச்சு. பொன்னிறமாக, ரொம்ப செவக்காமல் பொன்னிறமாக இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துடுங்க. சூப்பராக இருக்கும். எடுத்ததுமே முடிஞ்சதுமே உடனே மேலே பட்டரை நல்லா தடவி விட்டுருங்க. நான் லேசாக தான் தடவுறேன், உங்களுக்கு வேணால் நிறையா தடவிக்கங்க, எப்படி வேணுமோ தடவிக்கங்க. ஆனால் தடவிட்டு வைங்க. சில பேர் வந்து ஒரு துணியை கூட மேலே தூக்கி போட்டு வைப்பாங்க. அது கொஞ்சம் அந்த சாஃப்டாக அந்த ஒரு நல்லா இதாக இருக்கணுங்கிறதுக்காக. இல்லை சும்மாவே பட்டரை தடவி நம்ம ஜஸ்ட்டு மூடி வச்சிடலாம். ஆற விட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நான் வந்து ஒரு 3 மணிக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டேன். டின்னருக்குள்ளே பன்னு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டின பாருங்கள். இன்னும் சூடாக தான் இருக்குது, ஆனாலுமே நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சு இந்த மாதிரி பாவு சாப்பிடும் போது. பாவு பண்ணுனே நம்ம ஊர்லலாம் நிறையா கிடைக்கும். இந்த மாதிரி எப்போயாவது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ஸோ எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள். இதே மாதிரி இங்கே குக்கர்லேயுமே செஞ்சு பார்க்கலாம். 1 hour டைம் வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ½ an hour ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி பொன்னிறமாக வரலைன்னா இன்னொரு கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்க வேண்டியது, அவ்வளோதான். எப்படி குக்கரில் பேக் பண்ணுறதுங்கிறதும் நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஈவினிங்க்கு மேலே நான் பாஜி செய்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். 3 பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்திருக்கேன். இதில் 2 தக்காளியும் 2 பெரிய வெங்காயம் தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுக்க போகிறோம், அது வந்து சர்வ் பண்ணுறதுக்காக. இதில் வந்து நான் 2 விதமாக செய்யலாம். ஒன்று நல்லா வந்து மிக்சியில் போட்டு கொரப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். நான் பட்டா இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை சாப்பர் இருந்ததுன்னா நான் வந்து எலக்ட்ரிக் இல்லாமல் மேனுவல் சாப்பர் இருக்குது, அதுலேயே நான் போட்டு தக்காளியும் வெங்காயத்தை அரைச்சிக்க போகிறேன். முதல்ல சர்வ் பண்ணுறதுக்கு தூரத்துக்கான வெங்காயத்தை நான் அரைச்சி, அதாவது சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் நறுக்குன்னு நமக்கு அந்த பாஜியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம அதை வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாஜிக்கு தேவையான வெங்காயத்தையும் தக்காளியையும் எப்படி வந்து சாப் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த பாஜியோட ரெசிபி வந்து வெறும் பாவுக்கு மட்டும் கிடையாது, பன்னுக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும்னு இல்லை. நம்ம வந்து சப்பாத்தி கூட செஞ்சு சாப்பிட்லாம். அல்லது நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இல்லையா குபூஸ், அந்த மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம். நான் குபூஸுக்கு தான் முத நான் செஞ்சு பார்த்தேனே. அங்கே துபாயில் இருக்கும் போது குபூஸ் வாங்கி அதுக்கு வந்து இந்த பாஜியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ஃபேவரட்டாக ஆயிடுச்சு. இது என் தோழி தான் எனக்கு எப்படி செய்யணும்னு பேசிக்கே கற்றுக் கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் இதை வந்து என்னோடய சமையலில் எப்போயாவது செய்கிறத வழக்கமாக்கியிருக்கேன். இப்போ தக்காளியும் கொஞ்சம் கொரப்பாக, அதாவது நைஸாக இல்லாமல், மிக்சியில் அரைச்சா நல்லா நைஸாக போயிடும் இல்லையா, அதே இந்த சாப்பரில் அரைக்கும் போது எனக்கு ரொம்பவே சூப்பராக எனக்கு பிடிக்குது. அதனால நான் இந்த சாப்பரில் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு தக்காளியும் வெங்காயமும் நம்ம வதக்குறதுக்கு. இந்த பாவு பண்ணுறது வந்து கொஞ்சம் அகலமான பேனில் வந்து பாவு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வதங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது நல்லா ஒரு 70 ml அளவுக்கு நல்லா வந்து ஆயில் சேர்த்துக்கங்க. அதோட பட்டர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கங்க. இல்லை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பின்னாடி நம்ம சர்வ் பண்ணுறப்போ சில பேருக்கு பட்டர் போட்டால் பிடிக்கும், அதில் கடைசியில் போட்டது பிடிக்கும், அந்த மாதிரி உள்ளவங்க அப்புறம் சேர்த்துக்கங்க. சூடு வந்ததும் நம்ம 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். எண்ணெயிலே போட்டு அது நல்லா பொரியும், பார்த்து மேலே தெரிக்கும் பார்த்துக்கங்க. கொஞ்சம் அந்த வாசம் வர லேசாக வதக்கிட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துட வேண்டியதுதான். நல்ல பொடியாக நறுக்கி இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து சாப்பரில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஏன் தண்ணி விடாது, ரொம்ப தண்ணி விடாது, நல்லாயிருக்கும். அதனால் வதங்குறதும் ஈஸியாக வதங்கிடும். ஓரளவு இந்த மாதிரி நிறம் மாறுற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாவ்பாஜி மசாலா தான் இதில் சேர்க்க போகிறோம். அதுலேயே கொஞ்சம் காரமும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாவ்பாஜி மசாலாவும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு ½ டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கிறேன், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக.
அதுக்கப்புறம் பாவ்பாஜி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில பாவ்பாஜி சில ஃப்ளேவர்லாம் நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் ரொம்ப காட்டமாக இருக்கும். அந்த மாதிரி காட்டமாக இருக்கிறத கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கங்க. இது எவரெஸ்ட் பிராண்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் எனக்கு கரெக்டாக இருக்குது. அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், அதுவும் நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசம் போக கொஞ்சம் நேரம் வதக்க போகிறோம். நம்ம 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அரைச்சி அந்த கழுவுன தண்ணி வச்சுருப்போம் இல்லையா சாப்பரில், அதை வந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. இந்த நேரம் வந்து அந்த ரொம்ப கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வதக்கணும்னா எப்போவுமே இது நம்ம ஃபாலோ பண்ணலாம். எந்த இதுலலாம் வெங்காயம் தக்காளியோட கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் போடுறோமோ அப்போ கருத்து போகாமல் இருக்குது. கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு வதக்கணுன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு தான். ஓரளவு 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த தக்காளியை சேர்த்துடலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் நம்ம வந்து வதக்கினா போதும். இந்த பாவ்பாஜி மசாலா பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து நமக்கு எல்லாமே மேஷ் ஆன மாதிரி ஒரு விஷயம். ஸோ எதுவுமே இந்த காயெல்லாம் வாயில் தட்டுப்படாது. சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். இது நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற இந்த காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காய் தான், ஆனால் இதுவுமே பாருங்கள் ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த மசாலா ஆகிடும். ஸோ கொஞ்சம் போட்டாலே போதும். இதில் மெயின் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் இது 3மே இருந்தால் கூட போதும். சூப்பராக இருக்கும் இந்த பாவ்பாஜி மசாலா. இப்போ தேவையான அளவுக்கு, ஏன்னா கொதிக்கணும் இல்லையா, இந்த மசாலா ப்ளஸ் இந்த காயோட எல்லாம் சேர்ந்து மர்ஜ் ஆகி நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும். அதனால் நல்லா கொதிக்க விடுற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ ஓரளவுக்கு சுண்டி வந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ நான் கொஞ்சம் சுகர் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கேப்சிகம் இல்லை, ரெட் கேப்சிகமோ இல்லை க்ரீன் கேப்சிகமோ இருந்துச்சுன்னா அது இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சும்மா ரொம்ப இல்லை, பொடியாக கட் பண்ணி, நம்ம வெங்காயம் எப்படி பொடியாக கட் பண்ணுவோம் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் நான் ஜீனியும் கொஞ்சம் மல்லித்தலையும் தூவி இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சு சிம்மில் வச்சுட்டு நல்ல எண்ணெய் மிதந்ததும் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த கேப்சிகம் இருந்துச்சுன்னா இது இன்னும் நல்லாவே சூப்பராக இருந்திருக்கும். அன்றைக்கி எனக்கு இல்லாதது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் இது நல்லாயிருக்கும். கேப்சிகம் சேர்த்தா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சூப்பராக இருக்கும். இருந்தால் கண்டிப்பாக அது ரெட்டோ எல்லோவோ க்ரீனோ எது இருக்கோ கொஞ்சம் சேருங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். அவ்வளோதாங்க, பாவ்பாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் மிதந்ததும் நம்ம இறக்கிட வேண்டியதான். இறக்கும்போது ஒரு டீஸ்பூனோ இல்லை 1 டீஸ்பூனோ பட்டரை போட்டு இறக்குங்க. இல்லை சர்வ் பண்ணும் போது போடுங்க. நான் சர்வ் பண்ணும் போது போட மாட்டேன். இந்த மாதிரி இறக்கும் போது 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அப்படியே மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியும் கொடுத்துரும் அந்த மசாலா. இப்போ சாப்பாடு எல்லோரும் உட்காந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த பாவை கட் பண்ணி, சில பேர் இந்த மசாலா இருக்கிற அந்த பேன்லேயே கொஞ்சம் அந்த பாவை தடவி விட்டு பட்டரோடு சேர்த்து டோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி தான் கடையிலலாம் வைப்பான். நம்ம வெறும் இந்த பட்டரை போட்டு தவாவில் உள்ளே இந்த மாதிரி வச்சு நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். வெளியில் வெறும்னா பட்டர் தடவுவாங்க, பிரட்டி போடாமல். நான் கொஞ்சம் பரட்டியும் போட்டு, ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பி மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரட்டியும் போட்டு எடுக்கிறேன். நீங்கள் வெறும்னா வெளியில் பட்டரை மட்டும் தடவி கூட எடுத்து வச்சிடலாம். இப்போ சூப்பராக ஒரு தட்டையில் நம்ம ஸ்லைஸ் பண்ண ஒரு வெங்காயம், கொஞ்சம் எலுமிச்சப்பழம் துண்டு, அதோட பாவ்பாஜி மசாலாவோடைய வச்சுட்டு இந்த பாவையும் டோஸ்ட் பண்ணதை வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் அந்த பச்சை வெங்காயத்தையும் மல்லி தலையும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்து அதோடு சேர்த்து அந்த பண்ணை பிச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். லெமன் பிடிச்சவங்களுக்கு லெமன் புளிங்க. எங்களுக்கு லெமன் பிடிக்காது அவ்வளோவா, அதனால் நான் அதில் புளிய மாட்டேன். அவ்வளோதாங்க, வீட்லேயே ஒரு சூப்பரான ஒரு பாவ்பனும் ரெடி பண்ணியாச்சு, பாஜியும் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து சப்பாத்தி, குபூஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாஜி மசாலா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.